இஸ்லாமியருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் அந்த யாத்திரிகளுக்கு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் குடையுள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விமான நிலையத்துக்கு அருகாமையிலே 1460 சர்வே நம்பர் உள்ள இடத்துல 1 ஏக்கரா இடத்தையும் அதற்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு கபர்ஸ்தானுக்கு 52 சென்ட்டும் கல்லறை தோட்டத்துக்கு 52 சென்டத்தையும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இந்த கட்டட பணியின் மதிப்பீடு 39 கோடியே 20 லட்சம் ஆகும். ஆக இந்த திட்டப்பணிகள் முடிவதற்கு 18 மாதங்கள் ஆகும். ஆக நீண்ட நாள் இஸ்லாமியருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற யாத்திரிகள் தங்குவதற்கான ஒரு சிறப்பான ஏற்பாட்டை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் இல்லை. அது அவருக்கு இலவசம். அவங்க தங்குவது புனித பயணம் செய்கிறவங்களுக்கு இலவசமாக தான் 400 பேர் தங்கலாம். 400 பேர் தங்கலாம். 4 பேர் தங்குவதற்கான ஏற்பாடுகள் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான திட்டப்பணிகள் மிகவும் 12 மாதத்தில் முடித்து பயன்பாட்டுக்கு வரும். அது வரை முதலே அவங்க லிஸ்ட் கொடுத்துட்றாங்களே எத்தனை பேர் கடந்த முறை 5750 பேர் புனித பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ளைட்டு போகிறது அந்த டைம்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்களே, இந்த டைம் காலை மாலை அது அடுத்த நாள் அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த புனித பயணம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இடத்த ஒதுக்கி தரப்படும். என்னங்க உணவு முறை ஏற்பாடு செய்து தருப்பார்கள். அதுக்கான ஏற்பாடுகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அகில இந்தியாவில் எந்த மாநில அரசும் செய்யாததை குடையுள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் சிறுபான்மையின மக்களை கிறிஸ்தவராக இருந்தாலும் அதே போன்று இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சீக்கியஸாக இருந்தாலும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சமணர்கள் சிறுபான்மை மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கண்ணினமை போல காத்துக் கொண்டு வருகிறார்.